வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஷார்ட்கட் சீரீஸில் வந்து 4வது வீடியோ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பார்த்தோம். 2வது வீடியோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம். 3வது வீடியோ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் பார்த்தோம். 12 அட்டவணை டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்ற ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம். இது 4வது வீடியோ. 4வது வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் டோட்டலாக 25 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 25 பார்ட்டையுமே ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன படிக்க முடியுமோ அதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? இந்திய அரசியலமைப்பு உருவாகிறப்ப எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா 22 பார்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ பார்ட் இருக்குதுன்னா 25 பார்ட் இருக்குது. அந்த 25 பார்ட்டுக்கான ஷார்ட்கட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ரைட்டா? அதுக்கான ஷார்ட்கட் தான் இது. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பார்ட் 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டும், பார்ட் 12லேருந்து 22 வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டும். ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஆனால் நான் 25ன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா 22 தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இதுலேயே வந்து 4A 14A அப்படின்ட்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. அதை தான் டோட்டலாக 25 இருக்குது. நான் அதையும் லாஸ்ட்டாக நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஷார்ட்கட் பாருங்கள். You can fly directly from US to UP to meet the child of Shyam and Radha. அதாவது ஷாம் ப்ளஸ் ராதா அவங்களுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்காக நம்ம டைரெக்டாக வந்து யூஎஸ்லேருந்து யூபிக்கு வந்து நம்ம ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு ஷார்ட்கட். ரைட்டா? ரெண்டாவது ஷார்ட்கட் வந்து ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். ஸோ வந்து ஈட் மேங்கோ அஸ் டேஸ்டி ஸ்நாக். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் மேங்கோவை வந்து ஒரு சுவையான ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி. சரியா? யூஎஸ்லேருந்து யூபிக்கு டேரெக்டாக ஃப்ளை பண்ணலாம். எதுக்காக? குழந்தைகளை பார்க்கறதுக்காக. யாருடைய குழந்தைகள்? ஷாம் மற்றும் ராதாவுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக. அடுத்தது பார்ட் 12லேருந்து 22. இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். பழங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மேங்கோவை சாப்பிட்றோம். டு ஈட் ஸோ ஒன் டு ஈட் மேங்கோ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். இதுதான் வந்து ஷார்ட்கட். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பார்ட் 1 யூ. சரியா? அது வந்து என்னென்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ரைட்டா? பார்ட் 2 சீனா கேன். அடுத்தது சிட்டிசன்ஷிப். சீனா சிட்டிசன்ஷிப். அடுத்தது எஃப்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அப்போ யூனா வந்து இங்கே பாருங்கள். ஓகே, யூன்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. ரைட்டா? அடுத்தது சீன்றது சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். எஃப்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். யூ கேன் ஃப்ளை யூனியன் அண்ட் டெரிட்டரி. சீனா சிட்டிசன்ஷிப். எஃப்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35. பார்ட் 4 அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி அப்படின்னு பார்த்தோம். ஸோ டைரக்ட்லினா டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்து 4A. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணோம்? ஃப்ளை யூ கேன் ஃப்ளை ஃப்ரம்னு பார்த்தோம். ஃப்ரம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்து யூஎஸ் டு யூபி. அப்போ யூஎஸ்னா யூவில் வந்து யூனியன். நான் கடைசியாக வந்து அது தெளிவாக சொல்கிறப்ப அந்த ஷார்ட்கட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே? சரி, இதுலேயே என்ன சொல்கிறாங்க? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம்? யூ கேன் ஃப்ளை பார்த்தாச்சு. இப்போ இதில் என்ன பார்க்குறோம்? டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸில் வந்து யூ மட்டும் பார்க்குறோம். அப்போ டி வந்து டைரக்ட் சும்மா டைரக்டாக ஃப்ளை. அதாவது டைரக்ட்லினா டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். ரைட்டா? 36லேருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல்ஸ். அடுத்து ஆர்டிகல் 4A. நான் இதை தான் சொன்னேன். உங்களுக்கு வந்து 25 பார்ட் இருக்குன்னா 23வது பார்ட்டு 24வது பார்ட்டு 25வது பார்ட் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அந்த 22 பார்ட் வெறுமனையாக 4-5 தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 4Aவை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? 4க்கு அப்புறம் 5 தான் இருந்துச்சு. ஆனால் 4Aவை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு பார்ட்டு தான். அப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். சரியா? அதை தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த எஃப்னா வந்து என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A. அடுத்து யூன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனியன் 52லேருந்து 151 ஆர்டிகல் வரைக்கும். ரைட்டா? அடுத்தது பாருங்க பார்ட் 6 எஸ்னா ஸ்டேட்ஸ். பார்ட் 8 ஏல வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஏல வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ரைட்டா? அடுத்து 8னா யூனா யூனியன் டெரிட்டரிஸ். பார்ட் 9 பீன்றது வந்து பஞ்சாயத். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? யூ கேன் fly directly from
யூஎஸ் டு யூபி இது வரைக்கும் பார்த்தாச்சு. யூனா யூனியன் அண்ட் ஸ்டேட்னு பார்த்தோம். சின்றது சிட்டிசன்ஷிப், எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டின்றது டைரக்ட்லி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூன்றது யூனியன், எஸ்ன்றது வந்து என்னது இப்போ பார்க்குறோம் ஸ்டேட்ஸு, யூன்றது யூனியன் டெரிட்டரி. அப்போ மாநிலம் மட்டும் போதுமா, யூனியன் டெரிட்டரியும் வேணும். அப்போ மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரி மற்றும் ஒன்றிய அதாவது யூனியன் பிரதேசங்களும் போதுமான்னு கேட்டால் பஞ்சாயத்து வேணும். ரைட்டா, பஞ்சாயத்து. ஸோ வந்து இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதில் என்ன இருக்குன்றது பாருங்க. எஸ்னா ஸ்டேட்ஸ், யூன்றது யூனியன் டெரிட்டரி, அதுக்கடுத்து பின்றது பஞ்சாயத்து. பின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து. ஸோ இதில் இந்த யூன்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்த யூன்றது வெறும் யூனியன், இது வந்து யூனியன் டெரிட்டரி. ரைட்டா, மூணுமே வேற வேற. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சொல்றது. ரைட்டா, இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சொல்றது. இந்த யூன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்கள பத்தி பேசுற ஆர்டிகல். இது வந்து யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசங்கள், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் டமன் அண்ட் டியூ, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சதீப் இதெல்லாம் இருக்குல்ல, இது இந்த யூனியன் பிரதேசங்களை பத்தி பேசுறது. ஓகே, அடுத்தது பார்ட் 9A என்னன்னா எம்னா முனிசிபாலிட்டி, 9B சி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பார்ட் 10 எஸ்னா வந்து ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ரைட்டா, ஸோ இப்போ 9A எம்னா வந்து முனிசிபாலிட்டி, நான் ஆல்ரெடி சொன்னேன். யூனியன் பிரதேஷ், யூனியன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. அடுத்தது எஸ்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அதுக்கடுத்து எம் கிடையாது, பின்றது வந்து என்னது பஞ்சாயத்துக்கு அப்புறம் முனிசிபாலிட்டிக்கு அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி, அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்படியே ஆர்டராக வருது. சரியா, எப்படி வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பார்ட் 5 பார்த்தோம் யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட் மட்டும் போதுமா, கிடையாது, நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும். ஸோ ஸ்டேட். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் போதுமா, நம்மளுக்கு யூனியன் பிரதேசங்களும் வேணும். அடுத்து யூனியன் பிரதேசம் மட்டும் போதுமா, இல்லை, பஞ்சாயத்து வேணும். பஞ்சாயத்து மட்டும் போதுமா, இல்லை, முனிசிபாலிட்டி வேணும். முனிசிபாலிட்டி மட்டும் போதுமா, கிடையாது, கோஆபரேட்டிவ் சொசைட்டி வேணும். அப்படியே ஆர்டராக வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள், அடுத்து பஞ்சாயத்து, அடுத்து முனிசிபாலிட்டி, அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 5லேருந்து ஆரம்பிச்சு இது 5. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6, யூனியன் பிரதேசங்கள் வந்து யூனியன் பிரதேசங்கள் ஆக்சுவலாக 7 கிடையாது, 7 வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. யூனியன் பிரதேசங்கள் வந்து 8, அடுத்து பஞ்சாயத்து வந்து 9, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி வந்து 9A, கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 9B. ரைட்டா, இது ஆர்டர்லேயே வருது. ஸோ சின்றது கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அடுத்து பார்ட் 10 எஸ் டு மீட் த சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராதா தானே, ஷாம். எஸ்னா ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா, ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 22 ஸ்கெடியூல் இருந்துச்சா, அதில் வந்து 7வது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ எத்தனை இருக்கும், 21 ஆயிடுச்சு. இந்த 21ல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 4 இது வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா பார்ட் 4A, அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் தான் வரும் இது. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4A அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 14A அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வேற 9A வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 9A வந்து ஆட் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு சில, அதுக்கப்புறம் 9B. ரைட்டா, ஸோ அப்போ 22ல் 7 ரிமூவ் பண்ணிட்டா 21. அப்போ 21க்கு அப்புறம் வந்து ஒரு 4 இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 4 இதை புதுசாக நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. 4A, 14A, 9A, 9B இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது. ரைட்டா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இந்த 21 + 4 25 ஆயிடுச்சு. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க பார்ட் 11 ராதா டு மீட் த சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராதா தானே. அப்போ ஆர்னா வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். இது வந்து 245லேருந்து 263 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்குது. பார்ட் 12. ஸோ அப்போ ஆர்டிகல் 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு ஷார்ட்கட், யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் த சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராதா, இது ஒரு ஷார்ட்கட். பார்ட் 12லேருந்து 22 வரைக்கும் வேற ஷார்ட்கட். இது என்ன அப்படின்னா ஃப்ரூட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா, ஃப்ரூட், டேஸ்ட், ஸ்வீட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃப்ரூட், எஃப்னா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ் எல்லாமே. ரைட்டா, அதாவது நிதி, சொத்துக்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள், இது தொடர்பான பகுதி இது. ரைட்டா, ஆர்டிகல் 264லேருந்து 300A வரைக்கும். பார்ட் 13 இது வந்து ஃப்ரூட், டேஸ்ட், டீனா வந்து வர்த்தகம் தொடர்பானது. ரைட்டா,
வர்த்தகம், வணிகம் மற்றும் பரிவர்த்தனை தொடர்பானது 301 307 வரைக்கும். அடுத்தது ஓகே சொல்ல பாருங்க. ஆர்னா வந்து ரிலேஷன், ரிலேஷன். எஃப்னா ஃபினான்ஸ், டீனா வந்து டேஸ்ட், ட்ரேட், ரைட்டா, ட்ரேடு, வர்த்தகம். அடுத்தது பார்ட் 14 ஃப்ரூட், டேஸ்ட், ஸ்வீட்டா, எதுக்கு ஸ்வீட் டு ஈட், ஸ்வீட். எஸ்னா சர்வீசஸ், டீனா வந்து ட்ரிபியூனல், ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயங்கள், ரைட்டா. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு சொல்றோம்ல, நிறைய ஒரு சில முக்கியமான ஜிஎஸ்டிக்கு தனியா தீர்ப்பாயம் இருக்கு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு தனியா தீர்ப்பாயம் இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்காக கோர்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து அது வந்து தீர்ப்பாயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஈனா எலெக்ஷன்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ இதில் என்ன சொல்றாங்க, எஸ்னா வந்து சர்வீசஸ். இப்போ சர்வீசஸ் அப்படின்றது வந்து எதெல்லாம் வரும்னா, இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி அனைத்துமே இதுக்கு கீழே தான் வரும். அடுத்து 14A டீனா டூவா அப்படின்னா ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயங்கள், தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 323 323B வரைக்கும். அடுத்தது ஆர்டிகல் 15 ஈனா வந்து எலெக்ஷன், 324 339 வரைக்கும். ஆர்டிகல் 16 எஸ்னா அதாவது நம்ம இதுல இருந்து என்ன பார்த்தோம், சோ ஒன்லி ஈட், ரைட்டா. அதாவது ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், அதாவது பழம் வந்து சாப்பிட்றதுக்கு இனிப்பா இருக்கும். சோ ஒன்லி, அதனால தான் நம்ம எதை சாப்பிட்றோம், மேங்கோவை சாப்பிட்றோம் ஆஸ் அ டேஸ்டி ஸ்நாக் அப்படின்னு தான் ஷார்ட்கட் பார்த்தோம். ஸோ அப்போ ஸோ எஸ்னா வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். நான் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். 17னா ஓன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். 18 அது வந்து ஈன்றது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இங்க பாருங்க, எஸ்ன்றது ஸ்பெஷல் ப்ரொவிஷனா, அதாவது நம்மளுக்கு இந்த 330 342 வரைக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஆர்டிக்கல் 338, ஆர்டிக்கல் 338A, ஆர்டிக்கல் 338B. 338 கீழே வந்து என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன், ஒரு தேசிய கமிஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட். அடுத்து 338A வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப். ஆர்டிகல் 338Bக்கு கீழே நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஒரு சில வகுப்புகள் தொடர்பான ஒரு சில சிறப்பு விதிகள் வந்து இந்த இதுக்கு கீழே இருக்குது. அடுத்து ஓன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ், ஈன்றது எமர்ஜென்சி ப்ரொவிஷன், நம்மளுக்கு நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி. அடுத்து 360 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன எமர்ஜென்சி, உங்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இது எல்லாமே இருக்குதா. இது எல்லாத்தையுமே நம்ம தனி ஷார்ட்கட்டில் நான் தனியாகவே சொல்கிறேன், ரைட்டா. இப்போதைக்கு நம்மளுடைய கோல் என்னென்னா 25 பார்ட்டையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். அடுத்து பார்ட் 19 நம்ம என்ன பார்த்தோம், மேங்கோ, அதாவது ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். அதனால தான் நான் எதை சாப்பிட்றேன், டு ஈட். ஸோ ஒன்லி ஈட் மேங்கோ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக், அவ்வளோதான். மேங்கோ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். மேங்கோ எம்னா மிஸ்லேனியஸ்னா ஒரு சில இதர விஷயங்கள். அடுத்து பார்ட் 20 ஏனா அமெண்ட்மெண்ட். இவ்வளோ விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சட்டத்தை திருத்தம் செய்ய முடியும். அந்த இதை பற்றி பேசுறது 368. பார்ட் 21 டீனா டேஸ்டி, சரியா. அதாவது டீன்றது டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ரைட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டீனா நம்மளுக்கு டேஸ்டின்னு தெரியும், அப்போ நம்ம எப்படி டேஸ்டியும் டெம்பரரி ஞாபகம் வச்சுக்க முடியும். மேங்கோ அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், மற்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டேஸ்ட் டெம்பரரி, ஸோ டேஸ்டி டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மிஸ்லேனியஸ்னா இதர விஷயங்கள். இந்த ஏன்றது அமெண்ட்மெண்ட், அதாவது எம்னா மிஸ்லேனியஸ், ஏன்றது வந்து அமெண்ட்மெண்ட். இந்த டேஸ்டி அதாவது டெம்பரரி, அதாவது என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஒரு சில விதிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில மாநிலங்களுக்கு வந்து ஒரு சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ டெம்பரரியா, டிரான்சிஷனா, அதுக்கப்புறம் வந்து அதாவது தற்காலிக இடைக்கால சிறப்பு ஏற்பாடுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. 369 392 வரைக்கும். ஸோ அப்போ மேங்கோ ஆஸ் டேஸ்டி கடைசியான ஒரு ஸ்நாக். ஸோ எஸ்ன்றது ஸ்நாக். அப்போ எஸ்ன்றது வந்து ஷார்ட் டைட்டில், அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே. ஸோ ஷார்ட் டைட்டில் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு வந்து என்ன ஷார்ட் டைட்டில் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷார்ட் டைட்டில். இதை தான் வந்து ஷார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஷார்ட் டைட்டில் இருக்குது, அதை தான் சொல்றது. அடுத்தது கமன்ஸ்மெண்ட், அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய தொடக்கம் வந்து எப்பொழுது அப்படின்னா, ஜனவரி 26 1950 தான் தொடக்கம் அப்படின்றத வந்து சொல்றதுதான் கமன்ஸ்மெண்ட். அடுத்தது அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி,
இது அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பை ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், ஹிந்தியில் வந்து அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்தால், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றது அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. அடுத்து ரிப்பீல்ஸ். ரிப்பீல்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கா, இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன், ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதில்ல, அந்த சட்டங்கள் எது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றது தான் இந்த ரிப்பீல்ஸ். ஸோ அதான் பார்ட் 22, ரைட்டா? ஸோ ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ், இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு தடவை வந்து பார்த்துடலாமா? நம்ம என்ன பார்த்தோம்? நான் ஷார்ட்டாகவே எழுதுறேன். யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் US to P. எதுக்காக? டு மீட் த சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராதா. இங்கே நான் போடுறேன் ஷாம் அண்ட் ராதா. ஸோ அப்போ வந்து யூ கேன் ஃப்ளை, அப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதுக்கடுத்து இன்னொரு ஷார்ட்கட்டையும் நான் இதிலே சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். சரியா? ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். ஸோ ஒன்லி eat mango as tasty snack, ரைட்டா? அதாவது பழம் வந்து சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும், அதனால தான் மேங்கோவை வந்து ஸ்நாக்காக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான். ஸோ இப்போ வரிசையாக நம்ம இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ரிவிஷன் தான். ஓகே, யூன்றது வந்து என்னது? யூனியன் டெரிட்டரி, சாரி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒட்டுமொத்த இந்தியாவும். சீன்றது வந்து என்ன பார்த்தோம்? சிட்டிசன்ஷிப்னு பார்த்தோம். அடுத்து ஃப்ளை, அதாவது யூ கேன் ஃப்ளை. எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டின்றது டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், யூன்றது யூனியன் டெரிட்டரி. இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. எஃப் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 5, இது ஆர்டிகல் 6, இது வந்து ஆர்டிகல் 7 கிடையாது, 7 எடுத்துட்டாங்க, 8, இது வந்து 9, இது வந்து 9A, இது வந்து 9, ஒரே ஒரு செகண்ட், ஓகே, இது வந்து 9A, இது வந்து 9B. ஸோ அப்போ இங்கே பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிக்குதா யூனியன். அப்போ யூனியன் மட்டும் போதுமா? ஸ்டேட்டும் வேணும். ஸ்டேட் மட்டும் போதுமா? யூனியன் டெரிட்டரியும் வேணும், அதாவது யூனியன் பிரதேசங்கள் வேணும். அது மட்டும் போதுமா? பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எல்லாமே வேண்டும். அதுதான். அடுத்து பார்ட் 10, அதாவது ஷாம் அண்ட் ராதா, ரைட்டா? 10 வந்து ஷாம், 11 வந்து ராதா. நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா பார்த்தோம். 6க்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், ரைட்டா? அடுத்தது இங்கே வருவோம். இது வந்து புதுசு, அதாவது ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பார்ட்டிகல் 12லேருந்து. அப்போ 12, எஃப்ன்றது வந்து என்னது? ஃபினான்ஸ் ரிலேட்டடா. டீன்றது ட்ரேட் ரிலேட்டடா, வர்த்தகம். எஸ் இது வந்து சர்வீஸ், யூபி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாமே. அதுக்கடுத்து தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ். ஈன்றது எலெக்ஷன்ஸ், ஈன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன். அடுத்தது எஸ்ன்றது வந்து என்ன வரும்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதை நம்ம பார்த்தோம்ல, நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைபல், பேக்வர்டு கிளாஸஸ்க்குலாம் வந்து ஒரு சில நேஷனல் கமிஷனே வச்சிருக்கிறாங்க, ஒரு சில, அதாவது சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு விதிகள் அப்படின்ட்டு. அடுத்து ஓன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். ஈன்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவசரகால ஏற்பாடுகள், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே. எம்ன்றது இதர விஷயங்கள். ஏ அப்படின்றது வந்து இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்யறதுக்கான, சட்ட திருத்தம் செய்யறதுக்காக அமெண்ட்மெண்ட், ஏன்னா அமெண்ட்மெண்ட். டீன்றது வந்து டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், டெம்பரரியாக ஒரு சில ஏற்பாடுகள். அடுத்து எஸ்ன்றது ஸ்நாக், அதாவது ஸ்நாக்னா என்ன? ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அது எல்லாத்துக்குமே நான் தெளிவாகவே இங்கே இதுலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான இந்த பார்ட்ஸுக்கான ஷார்ட்கட், ரைட்டா? எல்லாத்தையுமே கரெக்டாக அன்னன்னைக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சில வீடியோ ஷார்ட்கட் சீரீஸில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஒரு 2 தடவை பார்த்தாலே போதும். அதில் இருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.